ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் விமானம் மூலமாக சென்னை திரும்பினார். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். தற்பொழுது சென்னை திரும்பியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். 15,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து அவர் திரும்பியிருக்கிறார். செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளதா? ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் விமானம் மூலமாக சென்னை திரும்பியிருக்கிறார். அவருக்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது உற்சாகமான வரவேற்பை விமான நிலையத்தில் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டதற்கு தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தியாளர்களை சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் இங்கிலாந்து நாடுகளுக்கு முதலமைச்சர் சென்றிருந்தார். அங்கு இங்கிலாந்து மற்றும் ஜெர்மன் பயணங்களில் மொத்தமாக 15,516 கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இதன் மூலமாக 17,613 பேருக்கு வேலைவாய்ப்புகளும் கிடைக்கப்பட இருக்கிறது. இதில் குறிப்பாக ஜெர்மனி நாட்டில் மட்டுமே 15,320 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த 26 நிறுவனங்களுடன் 7,020 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. ஜெர்மனியை தொடர்ந்து இங்கிலாந்து நாட்டுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்றார். அங்கு மட்டுமே 2,293 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த 7 நிறுவனங்களுக்கு ரூபாய் 8,496 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக முதலமைச்சர் இது வெறும் எண்கள் அல்ல, அவை வாய்ப்புகள், வருங்காலங்கள், செய்தியின் காரணமாக திராவிட மன உறுதிக்கு ஏற்கனவே இந்த பயணம் மூலமாக மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறித்து முதலமைச்சர் தனது திட்டத்தில் தெரிவித்திருந்தார். இங்கிலாந்து பயணத்தின் போது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாருடைய திருவுருப்படத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்து உரை நிகழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஜெர்மன் மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு அரசு மேற்கொண்டு 9 நாள் கூட்டுக்குழுவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது சென்னை திரும்பியிருக்கிறார். அவருக்கு உற்சாகமான வரவேற்பை அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அளித்திருக்கிறார்கள். ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமான செய்தியாளர்கள் சந்திப்பு இருக்கிறது. இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் புறப்பட்டு செல்லக்கூடிய வழியில் திமுகவுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாகமான மேலதாளத்துடன் வரவேற்பு கொடுப்பதற்காகவும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். தொடர்ந்து வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக முதலீடுகளை ஈர்ப்பதோடு மட்டுமல்லாது உலக முதலீட்டாளர் மாநாடுகளை ஏற்பாடு செய்வது, மேலும் தொழில் செய்வதற்கான ஒரு சூழல் தமிழகத்தில் இருப்பதன் காரணமாக வேலைவாய்ப்பு உருவாக்குவது, புதிய கட்டமைப்புகள் உருவாக்குவது என முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் ஜெர்மன் மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. அந்த பயணத்தின் போது 15,000 கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகளை ஈர்த்திருக்கிறார். 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு மொத்தமாக 17,613 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் பயணத்தை செய்து வந்திருக்கிறார். இது மொத்தமாக எந்தெந்த நிறுவனங்கள் இருக்கின்றது என்பது தொடர்பெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு விரிவான செய்தியாளர் சந்திப்பு மூலமாக தெரிவிக்க இருக்கிறார். அவருக்கான ஒரு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக நிர்வாகிகளும், திமுக தொண்டர்களும், பொதுமக்களும் கூட விமான நிலையத்திற்கு வெளிப்புறங்களில் காத்திருக்கிறாரோ அதற்கு முன்பாக விமான நிலையம் வந்த அன்புச்செல்வன், முதலமைச்சருடைய இந்த பயணம் எதிர்வரும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2024-25 உலக முதலீட்டு மாநாடு போன்ற நிகழ்ச்சிகளுக்கு முன்னோடியாக கருதப்படுகிறது. இந்த நிலையில இந்த பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை திரும்பியிருக்கிறார். சென்னை வந்தவுடன் முதலமைச்சர் முதலில் பேசப்போவது அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாகவா அல்லது வாக்கு திருட்டு விவகாரம் தொடர்பாகவா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் எதை பேச வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, என்ன விவரம் என்பதை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக முதலமைச்சரை பொறுத்தவரை 1 பில்லியன் முதலீடு, 1 பில்லியன் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கான தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் தொடர்ந்து வெளிநாடு பயணங்கள் சென்றாலும் சரி அல்லது வெளிநாட்டில் இருந்து கூடிய முதலீட்டாளர்கள் தமிழகம் வந்து முதலீடு செய்வதற்கான உகந்த சூழலை உருவாக்குவது என தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டு பொருளாதாரம் வந்து இந்தியாவிற்கு ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய வகையில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருப்பது என்று குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கார், இரட்டை இலக்கில் பொருளாதார வளர்ச்சி அடைந்தது இந்த 4 ஆண்டு கால ஆட்சி அதற்கு மற்றொரு மேலும் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த பயணம் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. அரசியலை பொறுத்தவரை பொதுவாக முதலமைச்சர் இந்த முதலீடுகள் ஈர்ப்பது தொடர்பான விமர்சனங்களுக்கு பதிலளிக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அடுத்தடுத்த கட்டமான அரசியல் ரீதியான பயணங்கள் மேற்கொள்ளும் போது நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உரிய பதிலை அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அரசு முறை பயணம் என்பதன் காரணமாக அரசுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், முதலீடு ஈர்ப்பு, வேலை வாய்ப்பு
உலக முதலீட்டாளர் மாநாடு இதுவரைக்குமாக நடைபெற்ற முதலீடுகளுக்கான பணி இந்த அனைத்தையும் விரிவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் ரீதியான கருத்துக்களை பொறுத்தவரை அடுத்ததாக அவர் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சியில் மிக முக்கிய பங்காக 2 இலக்கு எட்டியது. அதோடு மட்டுமல்லாமல் மிக முக்கியமான உலகத்தில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்கான ஒரு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஒரு உகந்த சூழலை உருவாக்கியது. அதோடு வெளிநாட்டு பயணங்களை முதலமைச்சர் தொடர்ந்து மேற்கொண்டு நேரடியாக அவர்களுக்கான ஒரு வாக்குறுதிகளை அளிப்பது என செயல்படக்கூடிய நிலையில் தான் இங்கிருந்து மாநிலங்களுக்கு சென்ற நிறுவனங்கள் கூட தமிழகத்திற்கு தொடர்ந்து வரக்கூடியதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இந்த 9 நாள் பயணங்களும் அமைந்தது. அதிலும் 17,000 கோடி ரூபாய் அளவிற்கு சுமார் முதலீடுகள் செய்யப்பட்டு ஒரு 17,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகையில் 33 விருந்தினர் ஒப்பந்தங்கள் கொடுக்கிறது. அவைதான் ஒரு உற்சாகமான வரவேற்பை பொதுமக்கள் அளிக்கிறார்கள். அடுத்த கட்டமாக அரசின் ரீதியான தீவிரமாக மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கலாம். தற்போது முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் என்பது சென்னை விமான நிலையத்தில் செய்யப்பட்டிருக்கிறது என பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெளியே செல்லக்கூடிய முதலமைச்சர் காரில் வெளியே செல்லக்கூடிய சூழ்நிலையில் தொண்டர்களும் பொதுமக்களும் ஒரு உற்சாகமான வரவேற்பை அளிப்பதற்கான காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்கவிருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. அன்புச்செல்வன், 12 முக்கிய நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் பங்கேற்றிருந்தார். அந்த பயணத்தின் போது, இந்த முழு பயணத்தின் போது மொத்தம் 12 முக்கிய நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் பங்கேற்றிருந்தார். 15,000 கோடிக்கும் அதிகமான முதலீட்டு ஒப்பந்தங்களை அவர் கையெழுத்திட்டுள்ளார். தமிழகத்தில் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையில் பல புதிய திட்டங்கள் விரைவில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்திருந்தார். அந்த 12 முக்கிய நிகழ்ச்சிகளை நாம் நினைவு கூறலாமா ஒருமுறை? கண்டிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு மிக முக்கியமாக ஜெர்மன் மற்றும் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மிக முக்கியமான ஒரு வரவேற்பு அளித்திருந்தார்கள். அதிலும் குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கான ஒரு துறை அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான திட்டங்கள், அவர்களுக்கு தேவையான பயன்களையும் செய்து கொடுப்பது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை இதற்கு முன்பாகவே அடைந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வெளிநாட்டு பயணத்தின் போது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான தொழில் முதலீட்டாளர் நிகழ்வுகள் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு புறம் தமிழர்கள், அதாவது புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய தமிழர்கள் முதலீட்டாளர்கள் போன்றவற்றையை சந்தித்து அவர்களுக்கான ஒரு நம்பிக்கைக்குரிய வாக்குறுதிகளையும் அளித்து அவர்களுடன் கலந்துரையாடியதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதைத் தொடர்ந்துதான் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது செய்தியாளர்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது மேடைக்கு வரக்கூடிய காட்சியை நமது ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை தற்போது சந்தித்து வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.